ஷே விஷ்ணு நல்லா கேட்டுக்கோப்பா. கோர்ட்டில் நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கை தப்பு செஞ்சோன்னு ஒரு பிட்டு விட மாட்டார். அதுக்கு தான் ஆன்லைனில் சேர்த்து வச்சுருக்காரு. கடவுளால் தான் முடியும். ஆன்லைனில் கம்ப்யூட்டரில் ஏற்றி வச்சு கணக்கு ஏற்றி கையெழுத்து வச்சு கையெழுத்து போட்டு வாங்கி வச்சுருக்கிறது நீதிபதி சர்ச் கோட்டார் ஆண்டு பண்ணு டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி. அதுதான் 13 செயலரை போட்டிருக்காரு. அதை விரிச்சியா தகுத்து ஆடுதான், பாப்பமான ஆடுதான் அரசியல்வாதி. புடி எங்கே இருக்குது? இவர் கையில் புடி இருக்குது. இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு கைலாசத்தில் கடவுள் கையில் இருக்குது. கம்ப்யூட்டர் கையில் பக்கத்தில் வச்சுருக்காரா? என் முடியில் இருக்காடா, நீ எப்படி தப்பிப்போ அப்படிங்கிற கணக்கு போட்டார். எலெக்ஷன் ஆடா, நீ ஆடுறா, எவ்வளோ ஆடணுமோ ஆடுறா, உன்னால் எவ்வளோ உன் தெம்பு இருக்கோ ஆடு. ஏன்னா உன் குடும்பத்து மட்டும்தான் நீ இருக்க. உனக்கு குடும்பத்தை விட்டு வெளியே வந்த கணக்கில் பூரா காவல்துறையை நியமித்து வச்சு நீ அப்படியே ஆடுத ஓடுத பாடுத. இது எப்படி செல்லுமா? இது எப்படி செல்லும்? கோர்ட்டில் தனிப்பட்டமாக உட்காந்து ஒன்றுமே இல்லாமல் வித்தோட்டமாக உட்காந்து நீதிமன்ற கோர்ட்டு நடத்துதாங்க. ஒரு இதுவுமே இல்லை. ஒரு நீதிமன்றம்னா என்ன நடத்துமா தெரியுமா இல்லையா? தக்க பாதுகாப்பு கொடுக்கணும், தக்க பாதுகாப்பு கொடுத்து எடுக்கணும். எல்லாமே இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு டெல்லி வரைக்கும், தமிழ்நாட்டிலேருந்து டெல்லி வரைக்கும் இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு இராணுவ தளபதியார் கடவுள் பாதுகாப்பு போட்டார். கடவுள் பவரால் எல்லா நீதிமன்ற கோர்ட்டில் பவரால் நுப்பாட்டிட்டார். இனிமேல் ஒரு பிட்டு தவள முடியாது. இப்போ இந்த தேர்தலுங்கன்னா இதில் ஏகப்பட்ட சிக்கல் உள்ளே வரும். சிக்கல் வந்தவொடனே டப்புன்னு நுப்பாட்டினவுடனே டக்குன்னு வலிச்சு ஒட்ட அள்ளிடுவார். அவன் நாற்காலி சேரில் போட்டாரா நாடி கட்டு, அந்த சீட்டு நாற்காலி சேரில் உட்கார வச்சே தூக்குவார். உலக நாடே பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நாற்காலி சேரு நாடிக்கட்டு போட்டு ஒருத்தரவா துட்டு ஒட்டி வச்சு காணொலியில் இராணுவ வானரப்படை விடுவான். தரப்பட விமானப்படை சுற்றி நின்று அழகாக கேட்ச் பண்ணி அதில் நீதிபதி சர்ச்சு கோட்டார் ஆண்டு பண்ணும். அவங்க அடிக்கணும், செருப்புட்டு அடிக்கணும், விளக்க மாற்றிட்டு அடிக்கணும். கண்டிப்பாக அடிக்க விடுவார். அடி தப்பு செஞ்சான்ல அடி. பூமியில் இறங்கி நீதிபதி சர்ச்சு கோட்டார் ஆண்டு பண்ணும் பூமியில் இறங்கி இவனுக்கு பூரா நாற்காலி சேரில் உட்காந்துருப்பான். அடி. அப்போ என்ன கணக்கு தெரியுமா? மன்னராட்சியில் இந்த அடி தான் உண்டு, இந்த அடி தான் குடுப்பு உண்டு. பூமியில் விவசாயம் பண்ணுறவன் சேட்டை பண்ணானா மன்னராட்சியில் மன்னராக இருந்தானா அவன் அடிப்பான். அதுதான் கணக்கு. ஆட்சி ஆள்றது சரியில்லை, ஆட்சி ஆண்டது சரியில்லை. இந்த அரசியல்வாதி ஆட்சியில் பூமி எல்லாம் அழிச்சிட்டான். எல்லாம் சென்ட் ரேட்டு போட்டு விற்கிறதுக்கு நிலைமையில் கொண்டு வந்துட்டான். கவர்மெண்ட்டாக இவனாக நியமித்து பூமியை அழிச்சு வச்சுட்டான். அப்போ இது என்ன கணக்கு? அடி இறங்கி அடி. பாதுகாப்பு உண்டு. ஜட்ஜி கோட்டார் ஆணி பெண்ணுக்கும் பாதுகாப்பு உண்டு. எப்படி எவ்வளோ நாள் கணக்கு போட்டு கணக்கு எடுக்கலை அப்படின்னா கணக்கு கொடுக்கல. அப்போ அரசியல்வாதி எவ்வளோ கூத்து அடிக்கான், மேலே அடிக்கான். அப்போ அதுக்கு திருப்பி பார்க்கணும்ல, திருப்பி அடிக்கணும்ல. இப்போ அரசியல்வாதி நாற்காலி சேரில் எம்எல்ஏ உட்காந்துட்டானா அவனுக்கு 1000 பேர் ஹூன்னு போகிறான். ஒன்று மந்திரிக்கு அவன் நாற்காலி சேரில் உட்காந்து போர்வலோட 2 காலை கையை பிளந்து போகிறான். அவனுக்கு 1000 பேர் ஹூன்னு போகிறான். ஒரு நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி இருக்கா, கணக்கு இருக்கா? அது என்ன பாதுகாப்பு கொடுக்கணும், என்ன செய்யணும், ஏது பண்ணணும்? நீதிமன்றம் நம்ம அவ்வளோ தப்பு பண்ணி வச்சுருக்கோம். இது குப்பை மாதிரி கிடக்கட்டும். நம்ம வெளியில் ஓட்டுவோம். நீ ஓட்டுதடா. என்னைக்குனாலும் ஆண்டவன் கடவுள் இருக்கிற கணக்கு உனக்கு தெரியணும், கண்ணால் பார்க்கணும். புரியுதா இல்லையா? நீ தப்பு செஞ்சு வச்சுருக்க. தமிழ்நாடு முழுவதும் ரணவழி எடுத்து தான் விடுவார். ரணவழியாக தின்னு கழிக்கலை. அதில் கம்பியை பழுக்க வச்சு சொறி விட்டு எடுறா நடு ரோட்டை விட்டு எடுறா அப்படியே மாதிரி. இது கணக்கு லேஸ் கணக்கு போடுறாரு. இது லேசான கணக்கு. புரியுதா இல்லையா? இந்த கைலாசத்தில் வழக்கு எதிர்மனதுக்கே பயங்கர சிக்கல் வரும், பயங்கரமான சிக்கல் வரும். இவர் அவமதித்து செஞ்சுக்கிட்டு இருக்கான். கைலாசத்தில் நீதிமன்றம்னா என்ன அர்த்தம்? நீதிமான் கணக்கெடுக்கார். சேட்டை பண்ணவனு பூரா கணக்கெடுக்கார். இத்தனை வருஷம் ஆண்டு காலம் போயிடுச்சு. அப்போ இதுக்கு என்ன வேடா அப்படிங்கிற கணக்கு அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார் கடவுள். சரியா? நம்ம ஓட்டுவோம்னு இருந்தானா அப்படியே அது ஒன்றும் செய்ய முடியாது. ஜட்ஜி கோட்டார் ஆணுமென்னு கொடுக்க முடியாது யாருக்குமே. வழக்கறிஞர்கள் இருந்தாலும் சரி, பூரா தப்பு செஞ்சவங்க இருந்தாலும் சரி, யாருமே அந்த பதில் சொல்ல முடியாது. நீ தப்பு செஞ்சுருக்க, நீதிமான் கணக்கு போடுதாரு, நீதிமான் தூக்குதாரு, அடித்து உள்ளே போடுதாருன்னு அந்த கணக்கு தான் வரும். புரியுதா? உங்கள் அப்பா விட்டு இடம், உங்கள் ஆத்தா விட்டு இடம் கிடையாது. அரசியல்வாதி முட்டாப்பேல எல்லா மக்கள், ஏழை எளிய மக்கள் விவசாயம் தான் கொடுப்பார், எல்லாத்துக்கும் கொடுப்பார். ஐயா தான் கொடுப்பார், கடவுள் கொடுப்பார். இந்த ஜெமத்தில் பூமியில் இறங்கிட்டார். ஆனால் அரசியல்வாதி ஒட்டுமொத்தமாக எங்கே போய் கிடக்கணுமோ அங்கே போய் போட்டுருவார். போட்டு அவன் பேளணும் மோளணும் திங்கணும். அதில் உட்காந்து அந்த வாடையில் திங்கணும். ஏன்னா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை அப்படி பவுஸாக அப்படி அடைஞ்சி 2 4 வீலர் காரை வச்சு தூக்கி சனனே ஓட்டு முத்திரை கேட்கடா உட்காந்துருக்காரா, குறிச்சியில் உட்காந்துருக்காரா, உச்சியில் உட்காந்துருக்காரு. ஏன்டா இந்த மாதிரி கிடக்க அவர் பார்க்குறது கொசு தான். மானிடப்பே கொசு மாதிரி போகிற, மரியாதை இல்லாமல் போகிற, கொண்ட நரம்பு எடுத்து விடுவார்.
ஒழுங்கா போ. முக்கால் சத்தியம் கணக்கு போட்டாச்சுடா, கணக்கு போட்டாச்சு. இல்லை எலெக்ஷன் அதிகாரியை பூராமல் ஒட்டை வலிச்சிருவார். யாரும் கணக்கு போட்டார். இப்போ கடைசி அத்தியாயத்தில் இராணுவம் அள்ளுதுக்கு போடுதார். அள்ளிடுறா அப்படின்ட்டார். வானரப்படை, தரப்படை, விமானப்படை எல்லா படையும் உள்ளே வரையெல்லாம் தேர்தல் அதிகாரியை ஒன்று விடாமல் அலசி அள்ளிடு. அது நீதிமன்றம் கோர்ட்டில் கேளு. ஒவ்வொரு மாவட்டம், சிட்டி, சென்னை மெட்ராஸில் எத்தனை தேர்தல் அதிகாரி இருக்கான், ஆந்திராவில் எத்தனை பேர் இருக்கான், கர்நாடகா எத்தனை பேர் இருக்கான், டெல்லியில் எத்தனை பேர் இருக்கான் தேர்தல் அதிகாரி, அவனை பூரா தூக்கு. தலைமை தாங்க இப்போ பூரா அங்கே டெல்லியில் வச்சுருக்கான் தேர்தல் அதிகாரி, அவனை பூரா தூக்கிட்டு லட்சிட்ட 4 கொடுத்துட்டே தூக்குடா. அப்படி மாதிரி அந்த டைப்பில் முக்கால் சத்தியம் அவனே தூக்கிட்டு வந்துடுவான். சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கணக்கு அங்கே உள்ள பதிவாயிரும். முக்கால் சத்தியம்.